பங்கு போட்டு அக்கா நீ வெயில நிக்காது உள்ள போ நாங்க வரோம். நீ எனக்கு எல்லாரும் எனக்கு வயல் எனக்கு எப்போ மீன் வைத்தாலும் இல்லை இல்லைன்றீங்க. நான் இங்க எத்தனை கிலோ பாருங்க? 5 கிலோண்ணே. அண்ணா வயசு கடை இருக்கு அண்ணா. லாஸ்ட் சேனை ஒஞ்சிச்சு, சேனை உடையாம எடுத்துக்கணும். ஆமாண்ணே. சேனை இருக்குடா உள்ள. சேனை எடுத்து வரணும்னு சொல்லிட்டு இல்லை இல்லை உடையாம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் பேய் வருதுல எடுத்துக்கல. பேய் வந்து கூடாது. என்ன மாதிரி இப்படி சொல்கிறேன் எங்கள் அக்காவை? அதனால தான் ராஜா சீக்கிரம் வெட்டு சொல்கிறேன். சேனை இருக்குண்ணா உள்ள. எல்லாம் குழம்பு பீஸ் தானா? எல்லாம் கியூப் தான். ஒரே ஒரு சைஸ் வேணுண்ணே. ரைஸ் யாருக்குமே கிடையாது. ஒரே ஒரு பீஸ் போடுறேன். என் குழந்தை எங்கிட்ட ஒரே ஒரு குழந்தை தான். தலையில போடலாமா? ஒரு பீஸ்ண்ணே. நல்லா வியாபாரத்துக்காக கேட்குறேன். பல்கா கேட்டால் வியாபாரம் பண்ணிவிடா உனக்கு தெரியும். உன்னோட விருப்பம் நீ தர, உன்னோட விருப்பம் நீ தரலன்னு பிரச்சனை இல்லை. நீ தராம விட மாட்டேன். வேலை முடியும். 10,000 நீ என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பங்கு 1000 தான். 1500 பங்கு இல்லை. சரிப்பா. என்ன இருக்காண்ணா? சரி அதோ பார்த்தலாம். என்ன 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 இருக்கா? இருக்குப்பா. இது வர நான் செய்ய புட்டாக சொல்லிட்டே எடுத்துக்க லைட்டே இதை சரியா? உடையாத எடுக்கணும்னு சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு போன அப்புறம் பேசலாம். சரி சேனை முடிச்சுப்பா. உடையாம இது ஓகேவா? என்னப்பா நான் மணி எப்படியோ தெரிய வரும். அப்புறம் நான் தொடரும்போதே வயிறு தரும்போது அப்புறம் நம்ம பொய்யாதான் ஆகுது. எல்லாருக்கும் சொல்லி கழிச்சிடாத சரியா? நீ சொல்லியா? ஆமா ஒரு சென்னைக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? நான் குடல் இதில் போனேன். குடல் எடுத்து வச்சிருமா தனியா? குடல் இதில் போடு. கூட ரெண்டா பொண்ணா இது போடுறேன். இது கூட வைக்கிறது தான். இந்த வைக்கா ரெண்டாயா? ஓகேவா? அவ்வளோதானே. நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். உடம்பு சரியில்லை வீட்டில். மணிண்ணா வித்தியாசம் சரி துண்டு எது சொல்ல கரெக்டாக சொல்லுண்ணா. எது சொல்கிறேன்னு ராஜா கட் பண்ணுற ராஜா நம்ம அப்படியே போனா அப்படியே போனேன். ரொம்ப சிந்தாக்காதண்ணா துண்டு. எத்தனை பங்கு போகிறீங்க? 10 பங்கு தானே பண்ணு. துண்டு போனேண்ணே. சின்னதாக போடுன்ற அவன் அவன் கிடைக்கிறான். அங்கே செல்லு தேர்ந்து தள்ளினா இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் போகிறவங்க கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க சார் துண்டு. அப்படியா? இதே கட்டாகுமாக்கா? இது சைஸே போதுண்ணே. பங்குன்னா அப்படிதான் பண்ணும். ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. எல்லாத்தையும் கலந்து தான் வைப்பாங்க. எவ்வளோ போச்சுன்னு கேட்குது அந்த அக்கா அந்த அம்மா. மீன் எவ்வளோ போச்சுன்னு கேட்டாங்க. யாரு? எந்த மீன்? இந்த மீனா வேறு மீனா? அது கேட்க அது என்னன்னு கேட்குது. மீன் இருக்குதா? மீனை வெட்டிட்டீங்களான்னு கேட்குது. யாரு? யாரு? நான் அக்கா மீன் விட்டாங்களா அவங்க? என்ன வெட்டியாச்சு? நான் சொல்லிட்டேன் மீன் வெட்டுறாங்க. ஏன்னா அந்த குடல் இதெல்லாம் கூட நான் எடுத்துட்டு போயிடுவேன். சென்னை எது இல்லையாண்ணா? சென்னை எது இல்லையா? ஐயோ குடல் தான் தனியாக தச்சுருங்க. குடல் இருக்கு. அது இல்லை. அது எனக்கு அப்படியே சொல்ல டீட்டெயில் சரியா? இல்லை குத்து அக்கா குத்து நீ வேலை எங்கள் அக்கா கொடு. சரி வேணுமா? நான் சொல்கிற டீட்டெயிலாக அப்புறமேட்டு இல்லை குத்துரு சே எங்கள் அக்காவுக்கு இல்லைடா. நான் குடல் எடுத்து வச்சிட்டல. உடனே சென்னை கேட்குறாங்க. கொடுத்துரு. அது வாய்த்து வந்து கேட்கட்டும். கொடுத்துருங்க.
தலை இருக்குது அதில் இல்லைண்ணா தலைக்கெல்லாம் காயில வரணும் இல்லை யார் தடவை பாருங்க யார் ஒரு தடவை பாருங்க கொஞ்ச நேரம் போட்டு வந்து மீன் எடுத்து தான் போயிருந்தாங்க. அண்ணா இது முடிச்சுட்டு ஒரு வவால் வெட்டி கொடுத்துருண்ணே. சரிப்பா ஓ போட்டுறோம் அது வச்சு எப்போ வெட்ட போகிறேன்? எதோ வந்துடும் எறா இல்லை, எறா வாங்காத எறா இது சமகாலம் இல்லை. ஒரு 1000 சமகாலம் வாங்கி ஏய் மீன் நீ சொன்னா இதுவும் அங்கே தான் போகிறேன். கூப்பிடுறா யாரா இது நீ உட்காந்து செல் ஓட்டுறதுல பெரும்பாடாகுது. ரொம்ப நம்பர் வந்துடுங்க. இந்த சைஸா பெருசா கரெக்டாக இருக்குங்க காக்கா. அடுத்த வாரம் வாங்க கிடைக்கும் அவனுக்கு அவனை பிடி சின்னதாக போடணும். ஏன்ப்பா பெருசாக நிறைய ஒரு சின்னதாக நசி ஃபோன் நம்பர் பெருசாக பண்ணோம். ஃபோன் நம்பர் இது ஓகே, இது ஓகேண்ணே. எல்லாம் அப்படி தான் போட்டு வரான் மறுபடியும் நீ தான் வெட்ட போற. என்ன நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேனா? இன்னொன்னா இது இது எத்தனை மறுபடியும் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். நீ தான் வெட்டி தரணும். இதுயா ஆமா. கொஞ்சம் வீடியோ எடுக்கலையா? கொஞ்சம் வீடியோ எடுக்க இதே ரெண்டு நான் போகிறேன். என்னாச்சு கேரையா இந்த பொண்ணு அப்படியே தப்பி புஷ்ணுடு இது மாதிரி கேரை ஐயோ கேமரா இல்லை இல்லை மறைக்கல. அப்படியே இந்த கையில் வாட்டர் இருக்கு. சொல்கிறேன். ஹலோ ஹலோ ஏய் ஸ்லைஸ் சொன்னேன் ஒன்று. அதை போல அதை போல அதில் போட்டு அதில் போனேன். அதை ஒன்று ஒரே ஒரு சைஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக கத்தி வலிச்சு அவள் தான் போகிறோம். சரி வரலாம். ஒரு மீனை எடுத்தா கரெக்டாக வீடியோ எடுக்கணும்ண்ணா. உங்களுக்கு வீடியோ கரெக்டாக ஒரு வெயில் படுத்துல எனக்கு தான் இப்போ இதுவாக இருக்கும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சைஸ் மீன்லாம் எப்போ ஒரு தான் கிடைக்கும். இது அந்த கேரெல்லாம் அடிக்கடி வரும். கட்டையில் உங்களுக்கு வெயில் படுத்துல ஆ உங்கள் ஃபோனுக்கு கரெக்டாக வருது குவாலிட்டி. எந்த ரொம்ப வெள்ளையாக தெரியுது. அங்கே நிழலாக இருக்குங்க. ஷேர் பண்ணிங்க. இல்லை இது போகலாம். என்னண்ணா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு செல் எடுக்கிறோம்ல அது அவங்களாம் போடணும். அது பண்ணக்கூடாது. அதான் 8 நிமிஷம் போகுது. 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. அப்படி இப்படி நேற்று வரணும் பாரு 30 கிலோ சீலா வரும். அவரு கட்டை ஃபுல்லாக நல்லா இருக்குது. 30 கிலோ சீலாக இருக்காதுண்ணா. 30 கிலோ சீலாக இருக்காது. இல்லை 5 கிலோ தான் சீலாக. பாதி வீடியோ நல்லா இருக்கும். பாதி வீடியோ ஃபுல்லாக வெளியே தான் தெரியும். அது எந்த என் ஃபோனில் வெயில் அந்த மீன் சதையில் பட்டு ரிஃப்ளெக்ட் அடிக்குது. மஜாவாக இருக்கும். குழம்பு வச்சாதான் வறுக்கக்கூடாது. வறுக்கிறதுல குழம்பு தான் இது. யாருன்னா பங்கு பிரிக்கிறது? அதுதான் குழம்பு வச்சு சாப்பிடுங்கக்கா. நான் என் பங்கு மகேஷ கையில கொடுத்தேன். ஏன்னா கொழுப்பு சரியா? வறுத்தா கொழுப்பு ஆயிடும். அது செஞ்சு வச்சிருந்தேன் தரல. இல்லக்கா வரலக்கா சனே. நீ தான் போய் தேடி பார்த்தல. எங்க போச்சு சனே? நேற்று வந்து நான் கல்யாணம் சரி குச்சிருந்தேன். ஏற்றிக்கு எடுத்துக்கு போகா சாப்பிடுக்கா.
என் குழம்பு மட்டும் மஜாவை செஞ்சு எடுத்துகிட்டு கொடுத்துரு போதும். அப்புறம் தான் அது போகாதா? சொல்லணும் பார்த்தேன். ரெண்டா பண்ணாது போகணும். 3 பீஸ் தான். சவுண்ட் கேட்கக்கூடாது. அதில் வீடியோ முடிகிறது கொஞ்ச நேரம் அமைதியாக புதிய எப்படி இருக்கு 40,000 விற்றாங்க கொடுத்தேன் காலைல தான். சரி வீட்டு வாங்கிருந்துச்சு நல்லா. இதுதான்ப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றது கொழுப்புலாம் அங்கே தான் இருக்கும் தங்கம். இந்த பீஸ் எடுத்து எங்கன்னா போட்டு வெட்டிட்டு குடலு சொத்தை சொத்தலாமா எல்லாம் உனக்குக்கா. எல்லாத்தையும் ஒரு பங்கு தள்ளி அக்கா கொடுத்துருக்கேன். அதே வந்து எடுத்துக்கிற ஒரு பங்கு. நான் சொல்றேன் வச்சிருக்கா சொல்றேன். நீ கம்முனுக்கு என்னப்பா அது இருக்கிறீங்க அக்கா? இதுல வேணாமாக்கா? இதெல்லாம் உனக்கேக்கா? நாங்கள் எல்லாம் தின்ட்டு வச்சுக்க தின்ட்டு என்னடா சக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சு. எந்த நேரத்தில் கண்ணு வேலை கேட்டேன். அவன் எடுத்துட்டு போனா அந்த கண்ணு கொண்டு கண்ணு வேணும். ஒன்றுக்கு கேட்பீங்க. ஒரு மாதிரி எடுத்துட்டு 3 தான் ஒரு பங்கு எடுத்து நான் ஆ கட் பண்ணுப்பா. இலைக்கா ஒரு பங்கு கேட்டிருக்கு.